நிலா சோறு போய் செல்போன் சோறு, டிவி சோறு, லேப்டாப் சோறு, கம்ப்யூட்டர் சோறு வந்தனால வந்த வினையை பத்தி இப்ப பார்க்க போறோம். டாக்டர் பூவேந்தன், சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனையில் இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது. இது நோயின்னு சொல்றதா, குறைபாடுன்னு சொல்றதா, டிசீஸ்ன்னு சொல்றதா, டிசார்டர்னு சொல்றதா? அந்த நோய்க்கு பேரு ஆட்டிசம். இது ஒரு சீரியஸா பேசப்படுது, பெரிய டாபிக். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இந்த ஆட்டிசம் ஏன் வருது? எல்லாரும் சொல்ற வேக்சினேஷனால வருதா, இல்ல அந்த குழந்தை அம்மா வயிற்றுல இருக்கும்போது அம்மாவுக்கு ஏற்பட்ட மன பாதிப்பினால வருதா, ஏன் தான் வருது அப்படிங்கிறதையும், இந்த குழந்தைய ஃபுல்லா நலமாக்க முடியுமா, இல்ல கொஞ்சமாச்சும் இந்த காந்தி நோட்டு என்ற வழிக்கு தேத்த முடியுமா, இந்த சமுதாயத்தை வாழ வைக்கிற அளவுக்காக தேத்த முடியுமா அப்படிங்கிறது இந்த சீரீஸ்ல ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு 7 to 8 சீரீஸ் வரும். அது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இது ஆட்டிசம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ உங்க வீட்டில் யாராவது குழந்தைங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறது நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் சிகிச்சை என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் முதல்ல ஒத்துக்கணும். எஸ், நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குங்கிறத ஒத்துக்கணும். முக்கியமா தகப்பன்மார்கள், அப்பாமார்கள் இதை ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அப்பாமார்கள் இந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மி. தாய்மார்கள் பல வீட்டுல கதறாங்க, என் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகணும்னா அந்த அப்பாமார்கள் கேட்கறது இல்லை. குழந்தை தானே, வளர வளர சரியாயிடும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த இயர்லி டயக்னோசிஸ், இயர்லி இன்டர்வென்ஷன், இயர்லி கியூர்ன்ற வார்த்தையில செட் ஆகுமான்னு தெரியல. ஆனா இந்த சமுதாயத்துல காந்தி நோட்டை என்ற அளவுக்கு, காந்தி தாத்தா போட்ட நோட்டை என்ற அளவுக்கு ஒரு குழந்தைய நம்மளால ஆளாக்க முடியும். அது இருந்தா போதும், இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம். இந்த கருத்தை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. உங்க குழந்தை கண்ணோட கண்ணு பார்த்து பேசலையா, ஆட்டிசமா இருக்கலாம். எமோஷனல் பாண்டிங், அக்கா தங்கச்சியோட எமோஷனல் பாண்டிங் இல்லையா, ஆட்டிசமா இருக்கலாம். நீங்க பேரை கூப்பிட்டுட்டே இருப்பீங்க, அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஆட்டிசமா இருக்கலாம். ஒரு பார்க் கூட்டிட்டு போறீங்க, மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க, ஊஞ்சல் இருக்கும், ரெண்டு ஊஞ்சலையும் குழந்தை விளையாடிட்டு இருக்கும். அந்த ஒரு ஊஞ்சலுக்காக அந்த குழந்தை வெயிட் பண்ணாது, அந்த குழந்தைய தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா நடந்து போற குழந்தைய தள்ளி விடுவோம் உங்க குழந்தை, அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இப்போ லிவர் ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன், ஜாண்டிஸ் வந்துடும், ஸ்கின் ஃபுல்லா மஞ்சள் ஆயிடும், வயிறு உபசம் ஆயிடும், ரைட் லெக்கு வீங்கிரும். இப்படின்னா லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு நம்மளால ஒரு வரையா இருக்க முடியும். இதான் லிவர் ஃபெயிலியர் டிசீஸ் அப்படின்ட்டு. கிட்னி ஃபெயிலியருக்கு இப்படி சொல்ல முடியும். ஆனா ஆர்டிசத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. அதனால ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் ஸ்பெக்ட்ரம்னா, விப்ஜிஆர் ஞாபகம் வந்திருக்கும் எல்லாருக்கும். இப்போ விப்ஜிஆர்லயுமே பாத்தீங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஆனா இப்போ சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க 8வது கலர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூட்டோ எப்படி நாங்க படிக்கும்போது ப்ளூட்டோ இருந்துச்சு, இப்ப ப்ளூட்டோவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாரி கதை தான் இது. இப்ப இந்த ஆர்டிஸ்ட் ஸ்பெக்ட்ரம்ல இந்த விப்ஜிஆருக்கு வரும். ஃபர்ஸ்ட் இந்த விப்ஜிஆர்ல பாத்தீங்கன்னா ரெட் இருக்குன்னா ரெட்டோட ஷேடு இருக்கலாம். ஆனா கண்ணு தெரிஞ்சவங்களுக்கே அதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இத கண்ணு தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரிதான் ஆர்டிசம் அப்படிங்கிறத ஒரு லேமேனுக்கு புரிய வைக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம். முதல்ல பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும், எஸ் அவர் சைல்ட் இஸ் நாட் நார்மல் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க ஒரு சிகிச்சைக்கே கூட்டிட்டு போவீங்க. உங்க குழந்தைய நார்மல் குழந்தையா வளர்க்க முடியும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்கு. நார்மல் ஸ்கூல்ல படிக்குது அந்த பாப்பா, அந்த பையன் 8வது 9வது படிக்கிறாரு. என்ற ட்ரீட்மெண்ட் ரொம்ப எல்கேஜி படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த ஒரு குழந்தைய மட்டும்தான், அந்த தகப்பன் தான் கூட்டிட்டு வருவார். தன் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியரா ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்போ வரையும் சளி, காய்ச்சல், ஜுரம்னா இங்கதான் பார்ப்பாங்க. அந்த குழந்தை ரொம்ப நார்மலா இருக்கு. ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்குறான். முதல்ல ஃபெயில் ஆயிட்டு இருந்த குழந்தை இப்ப பாஸ் ஆகுறோம். ஸோ முக்கியமா இதுல பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் விசிபிளா தெரியக்கூடிய ஒரு சிம்டம் பத்தி நான் இதை காணொளியில சொல்லிட்டு இந்த ஆட்டிசம் சீரீஸ் 1 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபிளாப்பிங் ஹேண்ட்ஸ், இது நிறைய பேருக்கு இருக்கும். இப்படி கை ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ரிஸ்ட் மூமெண்ட் ஆடிக்கிட்டே இருப்பாங்க.
இப்படி இருந்துச்சுன்னா ஃபிளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். செகண்ட் ஃபிங்கர்ஸ் ஃபிளாப்பிங், இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க, ஃபிங்கர்ஸ் வச்சு ஃபிளாப் பண்ணிட்டே இருப்பாங்க. மூணாவது இந்த ஃபிங்கரை பசைவாங்க, இப்படி இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க, ஃபிங்கர்ஸ் வந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. நாலாவது கிளாப் பண்ணுவாங்க, சம்பந்தமே இல்லாம கிளாப் பண்ணுவாங்க. டேபிள் தட்டுவாங்க, டேப் பண்ணுவாங்க, இந்த நக்கிள்ஸ் வச்சுட்டு டேபிள் இப்படி தட்டுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க வந்து ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ஏன் பண்ணுது உங்க குழந்தை அப்படின்னா ஹாப்பியா இருந்தா பண்ணுவாங்க. இங்க வர்ற கன்சல்ட் ரூம் வர்ற குழந்தை ஏசியை பார்த்துட்டு ஏசி ஏசி ஏசின்னு சொல்லிட்டே இருக்கும், அதுக்கு போய் எக்லோல் எலியா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கும், சொல்லிட்டு கிளாப் பண்ணுவாங்க, குஷியா இருப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க. சேடா இருக்காங்க, கிளாப் பண்ணுவாங்க, இல்ல டேப் பண்ணுவாங்க, இல்ல கோவமா ஒரு பொருளை போட்டு தட்டுவாங்க. ஸோ சந்தோஷமா இருக்கும்போது ஃபிளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்கும், கோவமா இருக்கும்போது ஃபிளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்கும். அவங்க நினைச்சது நினைக்கல, அவங்க நினைச்சது நடக்கல, ஏதோ ஒரு பொருள் கேட்டிருப்பாங்க அது நடக்கல அப்படின்னாலும் இந்த ஃபிளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபிளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் ரொம்ப விசிபிளான சிம்டம் ஆட்டிசம் குழந்தை இருக்கு அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறதுக்கான சிம்டம். வர வீடியோஸ்ல நான் பீயிங் ஹோமியோபதி டாக்டரா என்னால சிகிச்சை இருக்கு, என்னெல்லாம் டயட் இருக்கு. இந்த டயட்ல பாத்தீங்கன்னா கேசின் ஃப்ரீ டயட், குளுட்டன் ஃப்ரீ டயட், 2 டயட் இருக்கு. மாடர்ன் டயட்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டாலே, இந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலே உங்க குழந்தை 50% இம்ப்ரூவ் ஆகும்னு ரிசர்ச் சொல்லுது. என்னெல்லாம் தெரப்பி இருக்கு, ஆக்குபேஷன் தெரப்பி என்ன இருக்கு, பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த குழந்தை ஆட்டிசம் வெளியே வரும், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அடுத்தது சீரீஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.